ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோ மூலிமா காமிச்சிருவோம். மொபைல் நிறையா இருக்குது. ஏன்னா நேற்று வந்து நம்ம லீவ் போட்டதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் நிறையா சேர்ந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கும் ஒரு சரியான ஒரு வீடியோவாக இது அமையும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் முக்கியமாக கவனமாக பாருங்கள். உண்மையிலே வேலைக்கு ஆகும். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் கிடையாது. ஆப்பிளோட பிராண்டு ஆப்பிள் ஐபேடா மேக்புக்கு லேப்டாப் இது. ஸோ இந்த மேக்புக் லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4GB ரேமு. அது காட்டுப்பாங்க இன்னும் செட்டிங்குள்ளே போ பாருங்க. எதாவது iOS இதில் என்ன போட்டிருக்கோ அதுதான் கதை. டூ GB ராமு, Core 12 NVIDIA. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 4500 தான். இதுக்கு என்னென்னா சார்ஜர் கிடையாது. இதுக்கு சார்ஜர் வரல. ஸோ சார்ஜர் மட்டும் மிஸ்ஸிங் பஸ். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தூக்கி அப்படியே ஆஃப் பண்ணி வை அப்படியே வச்சதை. இது HP லேப்டாப்பே ஒருத்தர் வாங்கிட்டாப்ல. ஸோ ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறாராம். அவர் நமக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசி காசு போட்டார். ஸோ அதை பற்றி நம்ம இனிமேல் பேச வேண்டியதில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 7500 போட்டிருந்தோம்ல அந்த லேப்டாப்பு. அப்புறம் வந்து ஆசூஸ் அந்த லேப்டாப்பும் ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சு. 8500 போட்டிருந்தோம். i5 8th ஜென்ரேஷனு. சரியா? இப்போ இதில் இந்த லேப்டாப்பில் விற்காத ஒரு லேப்டாப் எதுன்னா அந்த ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. அதை ஆஃப் பண்ணிட்டியா? இவ்வளோ கஷ்டப்படுற ஆஃப் பண்ணுறதுக்கு. சுவிட்ச் ஆஃப் இங்கே இருக்கும்பா. இன்னுக்குள்ளே இருக்கும் பாரு சுவிட்ச் ஆஃப். நோ தேங்க்ஸ் கொடு. சரி, அதை அப்படியே மூடு, பார்த்துக்கலாம். இப்போ இதை சுவிட்சை அமுக்கி விடு. இல்லட்டா போக கூட முடியலையே. ஸோ இந்த லேப்டாப்பே ஆல்ரெடி சோல்டு ஆனதை நம்ம வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்தாப்பா, இதையும் தூக்கி ஓரம் கட்டி விடு. இதையும் ஓரம் கட்டிடு. இது மூணையும் ஓரம் கட்டிடு. இப்போ வந்து விற்காத இதுவரை யாருமே வாங்காத ஒரு லேப்டாப் எதுன்னா இந்த லேப்டாப் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெரியாமல் வீடியோ போட்டோம். அதாவது வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகிப்போச்சு. இதில் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா i3ன்றோம் i5ன்றோம். உண்மையிலே வந்து i5 இது. இங்கே பாருங்கள், i5 இது i5 லேப்டாப்பு. இதில் வந்து மெமரி வந்து பார்த்திங்கன்னா 8GB ரேம் இருக்குது. ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4th ஜென்ரேஷன், அதாவது 4வது தலைமுறையை சார்ந்தது. 4th ஜென்ரேஷனு, 8GB ரேமு, 500GB ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இதோட விலை வந்து 7000 போட்டிருந்தேன். இதுக்கு வந்து ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு ரொம்ப விலை கொலன்னு 6500 போட்டு டக்குன்னு வாங்கிக்கோங்க. ஏன்னா i5 4th ஜென்ரேஷனாக இருந்தால் கூட லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் வரும் இது. சரியா? அது வந்து உறுதியாக நம்மளால் கவனித்து சொல்ல முடியுது. ஏன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பே எவ்வளோங்க, அதுவே இன்னும் 10 வருஷம் ஜெயலலிதா கொடுத்தது. அது கொடுத்து அந்த அம்மா போய் இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? ஆமாம், 7 வருஷம். கொரோனாவெல்லாம் முடிஞ்சு 7 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு லேப்டாப்பே வந்து இன்னும் 6000 7000 விற்றுட்ருக்கானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ i5 4th ஜென்ரேஷனு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே ஒரு கடைக்காரங்கிட்ட போச்சுன்னா இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. இந்த ஒரு லிக்யூட் இருக்குது, பால் லிக்யூடு மாதிரி ஒன்று இருக்கும். அதை வச்சு பஞ்சை போட்டு தொடச்சான்னு வைங்களேன், புது லேப்டாப் கூட தோற்று போயிடும். அந்தளவுக்கு செஞ்சு வச்சு உங்களை விற்று விட்ருவாங்க. 15 ரூபா 13 ரூபாய்க்கு விற்பாங்க. நான் இப்போ எவ்வளோக்கு விற்கிறேன் உங்களுக்கு? 6500, அதாவது 6500க்கு விற்கிறேன். வேறு என்ன லேப்டாப் இருக்குது? இந்த மேக்புக் 72000 லேப்டாப் ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கனால எடுத்து
அடிக்கடி பார்க்கவும் காட்டுறதுக்கும் நமக்கு பயமாக இருக்குது. இதை கொஞ்சம் காட்டுப்பா. இதான் 72,000 சரியா? 72,000. சார்ஜர்லாம் ஒன்று இருக்குது. என்னென்னா i9 இது i9 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா i9 36 GB ரேமு, 36 GB. இது வரைக்கும் நான் ரேம் 36 GB நான் பார்த்ததே இல்லை. இதில் தான் இருக்குது 36 GB ரேம் இருக்குது. அப்புறம் வந்து 512 GB SSDயா? SSD எவ்வளோப்பா? i9 நான் இதில் தான் கேள்விப்படுறேன். i7 தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். i9ன்றதே இதில் தான் கேள்விப்படுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு லேப்டாப்பு, ஒரிஜினல் சார்ஜரே 10,000 கொடுத்து வாங்கினார் அவர். ஃபாஸ்ட் சார்ஜர் வாங்கி வச்சுருக்காரு. ஸோ அதுவும் சேர்ந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 72,000 தான். 72,000. ஐடியா இருக்கா பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லேப்டாப் ஒருத்தர் கொடுத்துருந்தாரு. இது டெல் லேப்டாப்பு, பயங்கர வெயிட்டாக இருக்குது. இது தூக்கு. இது யாருது? இது யாருது? இது ஒரே ஒரு லேப்டாப்பு. இது அந்த அவர் கொடுத்துட்டு போனார்ல, ஆப்பிள் மேக்கர் மவுண்ட் ரோடுக்கார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பழசு. இதெல்லாம் அண்டர் பழசு. i2வா i3யாப்பா? இதில் என்ன போட்டிருப்பாரு தம்பி? இதில் என்ன போட்டிருக்கு அதை மட்டும் பாரு. என்ன போட்டிருக்கு? இதுவா? i3யா i2வா? i7 ஆமாம் ஆமாம். ஸோ i7 இது. i7ன்றது பழைய மாடலு டெல்லு லேட்டிடியூடு. விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5,500 5,500. இதில் ஜிபி என்ன இருக்குது பார்ப்போம். இருங்க, ஜிபியை கொஞ்சம் பாருப்பா. ஜிபி பேட்டரி ஃபால்ட்டுன்னு நேற்று கூட சார்ஜர் போட்டேன். அப்படியா? சரி, அப்போ தூக்கி பேட்ரி ப்ராப்ளம். சார்ஜ் நிற்காதாங்க, பேட்ரி ஆன்லேயே இருக்கணும். சார்ஜரில் போட்டு அப்படியே ஆன்லேயே வச்சுக்கணும். அதுதான் இதோட கண்டிஷன். சரியா? இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 3 லேப்டாப் இருக்குது. 3 லேப்டாப்பு சேர்த்து 12,000 கேட்குறாரு. அது என்ன ஏதுன்னு நான் எடுத்து கூட பார்க்கல, அப்படியே உள்ளே வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணேன்னா அதை தூக்கி மேலே வச்சு 3 லேப்டாப்பு 12,000. 3 லேப்டாப் வாங்குறது வியாபாரியாக தான் வாங்க முடியும். சிங்கிளாக யாரும் வாங்க மாட்டாங்க. அது என்ன ஏதுன்னே நான் பார்க்கல. சார்ஜர் கூட இல்லை. ஒரு ஆள் தோட்ட பூபதி அவர் இல்லை, ஆள் தோட்ட பூபதினு ஒருத்தான். பயங்கரமாக இருக்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கான்ஃபிகரேஷன் பாரு. இதெல்லாம் என்னடா இது இவ்வளோ மோசமாக இருக்கு? ஆன் பண்ணி பார்ப்போம், ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். டெல்லு என்ன கான்ஃபிகரேஷனு? சரி, இது அப்படியே நல்ல நேரத்தோட உள்ளே வச்சுரு. இது யாரும் வாங்க மாட்டாங்க இதை. அதே மாதிரி அடுத்தது அது எல்லாமே அப்படி தான் இருக்கா? பாரு பாரு. 3 லேப்டாப்பு 12,000. ஒரு லேப்டாப் 4,000 வாங்க முடியாது. வேணாம் விடு, இதெல்லாம் வேண்டாம். இதில் போட்டு நமக்கு தான் அசிங்கம் அது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச்சு நம்ம ஆல்ரெடி நிறையா போட்டோம். 2 இருந்துச்சு. முந்தா நாள் இருந்ததில் இன்றைக்கி 2 விற்றுருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி பூஸ்டர் சார்ஜரு. ஹெவி டியூட்டியா ஹெவி பவரா? ஹெவி பவர் சார்ஜர். இதை ஓப்பன் பண்ணுப்பா, இதை சும்மா காமிச்சிடுவோம். ஹெவி பவர் சார்ஜரு நேற்று நம்ம போட்டோம். 450 ரூபா இது. ஸோ ஆன்லைனில் 1000 ரூபா கிட்ட விற்கிறானுங்க. என்னென்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது மாதிரி ஒரு சேஃப்டி ப்ளஸ் தேவைப்படுது. காரணம் என்னென்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பாருங்களேன் எவ்வளோ தூரம், அதை காட்டுப்பா. பாருங்கள், ஸ்டேட் பேங்க்கில் நம்ம ஆள் ஒருத்தன் உள்ளே போகிறான். அது மாடிப்படியில் இருட்டில் அடி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 200 மீட்டர் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டு இங்கே பாருங்கள். வெறும் 450 ரூபா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்ச் லைட்டு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அவசர உதவிக்கு, எமர்ஜென்சிக்கு எது வேணாலும் பண்ணிக்கலாம் இதை வச்சு. ஸோ தற்காப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறது. ஸோ இது வந்து திடீர்னு நம்ம வண்டி ஓட்டிகிட்ருக்கோம், ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ரெட் கலரு எமர்ஜென்சி பிளிங்க் ஆகிட்டு கூட வர மாதிரி. இந்த மாதிரி பிளிங்க் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது வந்து இது இது வந்து நம்ம வண்டி ஓட்டுறோம், வண்டி பஞ்சர் இன்ஜர் ஆகிடுச்சுன்னா இதை தூக்கி முன்னாடி வச்சுட்டு நம்ம பஞ்சர் ஓட்டிட்டு வீட்டுக்கு போகலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கம்மி தான், 450 ரூபா. நீங்கள் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இதில் கூட எமர்ஜென்சி லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செம்ம பவராக இருக்குது. கண்ணிலலாம் அடிச்சு இல்லைன்றாதீங்க, கண் போயிடும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 450 ரூபா. அப்புறம் ஏர்பட்ஸில் வந்து 5 இருக்குது. 3 தான் இருக்குது, 2 வந்து சரியில்லை, 1 2 3 தான் நல்லா இருக்குது. சரியா, ஏன்னா நிறையா விற்றுட்டோம்ல, அதில் 1 2 இப்படி ஆயிரும். வேறு வந்து பார்த்திங்கன்னா சரி இப்போ மொபைலாக எடுத்து போட்டுருவோம். சரியா, இந்த லைட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 330 ரூபா, 350 ருபீஸ், 30 ருபீஸ், 330, 450, 600. இந்த இடத்த ஃப்ரீயாக இருந்தால் இப்போ நம்ம வந்து அப்படியே எல்லாத்தையும் எடுத்து நேராக அடிக்கிட்டே வரலாம். பாய் சொல்லுங்கள் பாய், அமௌண்டா? சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? கொஞ்சம் இந்த வீடியோ முடிஞ்சோன்னா தரேன். அப்படியா, சரி கொஞ்சம் இருங்க பாய், இப்போ இது வீடியோ போட்டுட்ருக்கோம், இப்போ முடியாது. ரெடி, நம்பர் சொல்லுங்கள். என் இதில் இருந்து போகாத பஸ் அது. நாளைக்கு வாங்கிக்கிறீங்களா பேசாமல்? நாளைக்கு வாங்கிக்கிறேண்ணா, காலையில் போட்டு விட்றேன். ஆமாம், ஏன்னா போகாது அக்கௌண்ட்டில். ஹேண்ட் கேஷ் கூட இப்போதைக்கு இல்லை, டோட்டல் டைட் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, நான் ஒரு 12 மணிக்கு மேலே வேணால் உங்களுக்கு போட்டு விட்றேன். ஏன்னா இப்போ போகாது, எனக்கு வேஸ்ட்டாக, உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கு தான் போட முடியல, காலையில் மிஸ் ஆயிடுச்சு, இப்போ போகாது. சரி நான் வீடியோ போட்டுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் பேசினா வீடியோ வேஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லட்டா. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா, லேப்டாப் விற்குமா விற்காதான்னு வேறு ஒரு டவுட் இருக்குது. அதில் ரேட்டும் அவர் குறைக்கவே மாட்டேங்கிறாரு. கேளுங்க, ஓகேன்னா பேசிடும். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S22 அல்ட்ரா, S22 அல்ட்ரா 5G மொபைலு 39,000 ரூபா, 512 GB. ஆமாம், 12 மணிக்கு மேலே போடுறேன், இங்கே கொடுங்க, அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஹலோ பாய், வணக்கம் பாய், உங்களுக்கு நாளைக்கு போட்டு விட்றேன் பாய், கொஞ்சம் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் பாய், வேறு வழி இல்லை. ஆமாம், அதுதான் போகலையே, நான் வேணா நாளைக்கு போடுறேன், அப்படி இல்லைன்னா நாளைக்கு போட்டுருவேன். இப்போ போகாது, எனக்கு கேஷாக கூட இல்லையே, இருந்தது நான் கொடுத்துட்டேன். ரெண்டாவது ஒன்று ஒரு 1000 ரூபா கம்மி பண்ண முடியுமா? 25. பஸ் இல்லை பஸ், அவன் நான் என்ன சொல்கிறேன்னா அவன் வேணான்றான் பஸ், அதுதான் இப்போ எனக்கு சங்கடமாக இருக்குது. சரியா, சரி ஓகே 25 போடுங்க, நான் நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே மாற்றி விட்டுறேன். இல்லை வேணான்றான் பஸ், அதுதான் பஸ் பிரச்சனை. அதனால தான் உங்களுக்கு, இல்லாட்டி அப்போ மத்தியானமே ஏதாவது பண்ணி போட்டிருப்போம், திடீர்னு அவன் வேணான்னு சொல்லிட்டான். இல்லை 25, சரி நான் உங்களுக்கு பேசுகிறேன், நைட்டு பேசுகிறேன் உங்களுக்கு. நினச்சேன். ஓகே, இப்போ இது வந்து சாம்சங்கில் வந்து S22 அல்ட்ரா 5G மொபைலு, 12 GB ரேமு, 256. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது தான். எங்கப்பா 512 GB, 256 தான்ப்பா. ஏன்பா 512ன்னு சொன்னேன்? எங்கப்பா நீங்கள் சார் இவ்வளோ நேரம் வீடியோ போட்டு என்ன? சரி ஓகே பாஸ், இது வந்து S22 அல்ட்ரா 5G மொபைலு,
12 GB ரேமு 256. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39,000 சொல்லி போட்டிருக்காரு. ஏன்னா நம்ம 512 கம்மியாக போட்டோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? 36 ரூபாய்க்கு போட்டோம், 39 ரூபான்னு சொல்கிறாப்புல. இது செக் பண்ணு, நல்லா இருக்கா பாரு. என்னடா கரெக்டாக தானே ஓடிட்டு இருக்கு வீடியோ? கரெக்டாக தான் ஓடிட்டு இருக்கு. இல்லை நம்ம அந்த இதில் தான் போடுவேன், ஒரு நிமிஷம் கட் பண்ணிடுவா.